4th 5th படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாட்டர்டே ஸ்கூல் வச்சாலே எதையோ மறைச்சு மறைச்சு ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. கேட்டா வந்து ஒரு வகையான கொலக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டிவோஷனல் படி அது எனக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி எனக்கு காட்டவும் இல்ல. அது எப்படி இருக்குன்றது, அது எப்படி டேஸ்ட் இருக்குன்றது தெரியாது. உடனே நானும் என் அம்மாட்ட போய் கேட்டதும், இரு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா செஞ்சே கொடுத்தாங்க. ஓ இதுதான் அவங்க மறைச்சு மறைச்சு சாப்பிடுறாங்களா, ஏன் எதுக்குன்னு கேட்டப்போ எங்க அம்மாவுக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. எனக்கு அந்த தேங்காய் கூட தொட்டு சாப்பிடுறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மட்டும் இல்லாம அந்த கேப்ப கொலக்கட்டை வந்து எங்களுக்கு வந்து 1 ரூபாய்க்கு 4ன்னு சொல்லி ஒரு பாட்டு வித்துட்டு போவாங்க. கிட்ட வந்தாலே ஊறுகாய் ஸ்மெல்லும் இந்த கொலக்கட்டை ஸ்மெல்லும் தூக்கும். என்ன இருந்தாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஈடாகாது. ஃபர்ஸ்ட் நான் செஞ்சதுதான் கேப்ப கொலக்கட்டை. அது கூட வந்து ஏலக்காவும் கொஞ்சோன்னு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காவும் ஆட் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம கொலக்கட்டை செய்யணும். தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு. டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நாட்டு சக்கரை சேர்த்திருக்கனால சீக்கிரமா அது மெல்ட் ஆகி லூஸ் ஆயிரும். ஸோ டைட்டன் பண்றதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு. அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வெள்ளை கொலக்கட்டை. அது as usual உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும். இந்த ரெய்னி சீசனுக்கு வாய் நம்ம இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கணும் தோணுச்சா சேவ்ல போட்டுக்கோங்க. இந்த லைக் ஷேர் வீடியோ பார்த்து நன்றி.